இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கில் 2 ப்ராபபிலிட்டியில் ஒரு ப்ராபபிலிட்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணிட்டோம்னா சார் அதே மாதிரி இப்போ ட்ரேடிங் பண்ணணும்னாலே கன்ஃபார்மாக நம்மளுக்கு க்ரீக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதை வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. உண்மையிலேயே ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சார்? சார் இப்போ லெவல் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறதுல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க சார்? ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா இட்ஸ் நாட் கம் டு ஈஸி வே. பட் இந்த கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஹலோ ஜீபு வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. சார்ட் மட்டும் பார்த்து ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லை அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் இந்த லெவல் ட்ரேடிங்னு சொல்கிறாங்களே அதை பார்த்து பண்ணாத ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கும். ஸோ லெவல் ட்ரேடிங்னா என்ன, அது உண்மையிலேயே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ற இந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃபுல் டைம் ட்ரேடர் சையத் அவர்கள். அவர்கிட்ட பேசி கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சூப்பர் சார். சார் இப்போ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்களே அது அப்படின்னா என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டண்டா சார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரேடருக்கு ஒரு லெவல் தெரிஞ்சிருக்கணும். 2 ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போகுதா இல்லை மார்க்கெட் கீழே வருதா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் சொல்கிறேன் எக்ஸ்பெஷலி. அப்போ மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் மேலே ஏறுது, பேங்க் நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே ஏறுது இல்லை கீழே வருது. அப்போ இது எல்லாமே ஒரு லெவலை பேஸ் பண்ணி, பிபனாசி லெவலை பேஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக. ஸோ இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி இனிஷியேட் பண்ணாவே ஒரு நல்ல ட்ரேடர் ஆகலாம். அதை விட்டுட்டு நம்ம நிறைய இண்டிகேட்டரை போட்டுட்டு ஒரு சார்ட்டில் ஒரு 4-5 இண்டிகேட்டரை போட்டுட்டு நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உங்கள் கேபிட்டலையும் நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய ட்ரேடர்ஸ். அப்போ இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கில் 2 ப்ராபபிலிட்டியில் ஒரு ப்ராபபிலிட்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணிட்டோம்னா we are successful trader. ஓகே சார். ஸோ இப்போ லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதே மாதிரி நம்மளோட போன வீடியோவில் எல்லாருமே கேட்ட கொஸ்டின் என்னன்னா, என்ன சார் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டைம் ஃப்ரேம் என்னன்னு சொல்லுங்க சார். என்எஸ்சி டேட்டாவில் எவ்ரி 3 மினிட்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம 3 மினிட் சார்ட்டை ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு எடுக்கிறோம். ஸோ நிறைய பேர் 5 மினிட்ஸ் வச்சு பார்ப்பாங்க, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்பாங்க, 1 ஹவர்லாம் வச்சு பார்ப்பாங்க. அதெல்லாம் ஸ்டாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு 3 மினிட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். சில பேர் ஸ்கால்பிங்க்கு 1 மினிட் வச்சு பார்ப்பாங்க. அப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்க, எக்ஸ்பைரி டேயில் பண்ணுறவங்க அப்படிலாம் 1 மினிட்ல வச்சுட்டு மார்னிங் 9:15 to 9:30 ஒரு ஸ்கால்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் 1 மினிட்ஸ் வச்சுக்கலாம். பட் 3 மினிட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட். அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். ஆனால் பல ட்ரேடர்ஸ் சார்ட்ஸ் பார்த்து தான் நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட இப்போ மந்த்லியோ வீக்லியோ இந்த டைம் அந்த அலைன்மெண்ட் இருக்குல்ல சார், அந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டை பார்க்கறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வீக்லி போய் பார்க்கறது, மந்த்லி போய் பார்க்கறது எல்லாமே ஸ்டாக்ஸுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது நேத்தோட மார்க்கெட்டு தான் இன்னைய மார்க்கெட்டை தீர்மானிக்குது. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்னதுதான். ஸோ நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கோ அதோட எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ ரோல் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ளே பண்ணுது. அதுவும் இல்லாமல் எஸ்டர்டே ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு பிவோட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே கேண்டில் வச்சதுன்னா மார்க்கெட் மேலே போகும், கீழே வச்சதுன்னா மார்க்கெட் கீழே வரும். அப்போ நம்ம ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தோம், லாஸ்ட் 28th ஜூன் பண்ணியிருந்தோம். அப்போ எல்லாருமே கேட்டிருந்தாங்க, பிவோட்டுக்கு மேலே வச்சதுன்னா மேலே போயிருங்கிறீங்க, கீழே வச்சதுன்னா கீழே போயிடணும், சம்டைம் மேலே வைக்கிற மாதிரி இருக்கு கீழே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். பிவோட்டோட சேர்ந்து 23% மேலே இருந்து அந்த பிவோட்டுக்கு மேலே ஃபுல் பாடி கேண்டில் வைக்கல, 3 மினிட்ஸ் கேண்டில் வைக்கலைன்னா மார்க்கெட் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு. ஸோ எல்லாருமே அக்குரேசியாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். பிவோட்டுக்கு மேலே ஃபுல் பாடி வச்சுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடும். அதே இது ஃபுல் பாடி கீழே வச்சிருச்சு, பிவோட்டுக்கு கீழே, அங்கே 23% பிபனாசி லெவல் இருந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துடும். ஈவன் இன்கேஸ் இது கேப் அப் மார்க்கெட்டாக இருந்தாலும் 200 பாயிண்ட் மேலே ஏறி இருந்தாலும் இந்த பிபனாசி லெவலும் 23%ம் பிவோட்டும் சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் கீழே வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ அந்த கால்குலேஷனை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ நீங்கள் பேசுகிறப்ப அந்த கேப் அப் கேப் டவுன் சொல்கிறோம்ல சார், அதை தான் கமெண்ட்ஸ்லுமே சொல்லியிருந்தாங்க. இது எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது, அது வந்தால் ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றணுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரியலி இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்.
ஸோ இன்னைக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேப் அப் நடக்கும், இல்லை கேப் டவுன் நடக்கும். ஸோ ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கேப் அப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகும், இல்லை டவுன் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ யாருக்குமே தெரியாது இது ஏன்டா மேலே போகுது, ஏன்டா கீழே வருது. அப்போ கிஃப்ட் நிஃப்டியோட சிங்கப்பூர் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப கேப் அப் நடக்குது, கேப் டவுன் நடக்குது. அப்போ இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப திடீர்னு ஒரு 300 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது, ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழியை சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் டே நேத்தோட லாஸ்ட் 3 மினிட் கேண்டிலோட ஹையை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் 3 மினிட்டோட கேண்டில் எடுத்துக்கோங்க, ஹை வேல்யூ எடுத்துக்கோங்க. அப்போ ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் கேண்டிலோட ஹை மைனஸ் டுடே 3 மினிட்ஸோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, ரெண்டுதையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூவை டிவைடட் பை 2ன்னு போடுங்க. அந்த வர்ற வேல்யூ எடுத்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லை, அந்த மார்க்கெட்டோட ஹை வேல்யூவை வச்சு மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூவை போயிட்டு ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. அந்த லைனுக்கு கீழே இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் கேப் அப் ஆகிறப்ப கீழே டவுன் ஆகும். அதர்வைஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா R1 R2 R3 அப்படிங்கிற லெவலை நோக்கி போகும். ஆல்ரெடி சொன்னதுதான், பிவோட்லேருந்து R1 போகிறதுக்கு 76% ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருக்கேன், R2க்கு போகிறதுக்கு 33% ப்ராபபிலிட்டி, R3 லெவலுக்கு போகிறதுக்கு 12% தான் ப்ராபபிலிட்டி. ஸோ இன்னைக்கு 2 ஜூலை 2026 கேப் அப் ஆச்சு. ஸோ கேப் அப் ஆனோன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா மார்க்கெட் கீழே வரும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கிளியராக நான் என்னதில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மார்க்கெட் வந்து R2வை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 9:15 நம்ம ஈஸியாக இந்த ஒரு கால்குலேஷன், ஏன்னா அந்த கேப் அப் நடக்கிறப்போ ஒரு கால்குலேஷன் சொன்னல, அங்கே லைன் போட்டுக்கோங்க. பிவோட்டுக்கு மேலே இருக்குது R1, பிவோட்டுக்கு மேலே ஃபுல் கேண்டில் வச்சு கேப் அப் ஆச்சு அப்படின்னா R1 நோக்கி தான் இது போகும். அப்போ 76% ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சி ப்ரிடிக்ட் பண்ணுறதான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். அப்போ ப்ராபபிலிட்டி நமக்கு வெரி கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் மேலே போகுதுன்னு. அப்போ போய் நீங்கள் புட்டுக்கு எடுத்தீங்கன்னா யூ வில் லூஸ் தி மணி. அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். அந்த லெவலுக்கு மேலே பிவோட்டுக்கு மேலே அந்த கேப் அப்போட கால்குலேஷனுக்கும் கீழே வச்சாச்சு, லைன் போட்டாச்சு. அதுக்கு மேலே போகிறப்ப பிவோட்லேருந்து R1 போகிறதுக்கு இவ்வளோ தான், R2 போகிறதுக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சேன், நான் சார்ட்டை கூட காமிச்சேன். இங்கே பாருங்கள், சொல்லியிருக்கேன் இது இன்னும் இவ்வளோ தூரம் போயிட்டு கரெக்டாக R2வில் போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர் டிமெட் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாமே வந்து ஃபால்ஸ் இன்ஃபோவாக இருக்கும். முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு தான் அந்த ஃபால்ஸ் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதுங்கிறத கிளியராக தெரிஞ்சிடும். அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை வச்சுக்கோங்க, 20 EMA 200 EMA VWAMP இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிவோட் கால்குலேஷன் மட்டும் எடுத்து போட்டுட்டு R1 R2 R3 S1 S2 S3 இந்த பாயிண்ட் S3லேருந்து R3 நடுப்புற மிடில் இருக்கிறது பிவோட். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் நடக்கும். அந்த ரேஞ்சை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான வேல்யூவும் நான் கொடுத்துட்றேன். எப்படி பண்ணுறது என்ன இதுங்கிற கால்குலேஷனை டிஸ்பிளேல வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த கால்குலேஷனை எக்ஸல் சீட்டில் போட்டுட்டு டிவைட் பண்ணி அந்த கால்குலேஷன் மல்டிப்ளைலாம் இருக்கும், நீங்கள் போட்டுட்டு அந்த இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஃபுல் பாடி வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடும். அதே மாதிரி எஸ்டர்டே லோக்கு நேத்தோட மார்க்கெட்டுக்கு கீழே ஃபுல் பாடி வச்சதுன்னா மார்க்கெட் கீழே போயிடும். அப்போ இந்த எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோவோட பிவோட்டோ இல்லை பிபுனாசி லெவல் 0%ஓ 100%ஓ சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் டைனமிக்கில் ட்ராப் பண்ண தேவையில்லை. ஸோ சார்ட்டில் டைனமிக்கில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டோட லெவல் தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேசிக் கால்குலேஷன். இந்த கால்குலேஷனை கண்டுபிடிக்கிறது என்னன்னா ப்ராபபிலிட்டி வந்து 2 ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டியில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை நாள் நம்ம இந்த ட்ரேடில் இருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இந்த டெய்லி அப்படின்றது முக்கியமான விஷயம். நீங்களாக போயிட்டு ஒரு பை அடிக்கிறதோ செல் எடுக்கிறதுக்கோ பதிலாக இந்த நேத்தைய மார்க்கெட்டு இருக்கிற இந்த பிவோட் கால்குலேஷனை நீங்கள்
டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு அதோட ட்ரேடோட லெவல் டைரக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் கம் டு ஈஸி. ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா இட்ஸ் நாட் கம் டு ஈஸி வே. பட் இந்த கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட ட்ரேடோட அக்யூரேசி வந்து நல்லா இருக்கும். அக்யூரேசி மீன்ஸ் என்னன்னா நீங்கள் பெரிய லெவலில் இது பண்ணுறதில்ல. ஸோ ஒரு நல்ல ட்ரேடராக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் உங்களுக்கு கொடுக்கும். சூப்பர் சார். ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க இந்த விஷயத்துல. அதே மாதிரி சார், இப்போ லெவல் பிரேக் அவுட் நடக்குது, இல்லைன்னா வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்குது, இது ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃபரன்ஸ் என்னென்ன, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்றது சார்? ஸோ லெவல் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் வந்து 50, 62, 78 இந்த மூணுமே வந்து ரிவர்சல் பாயிண்ட். அப்போ வி ஹவ் டு வெயிட் ஃபார் இட். ரிவர்சல் பாயிண்ட் நடக்கிறப்ப கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது 62% அப்படிம்பாங்க, 61.8. ஸோ அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும். இல்லை அதுக்கு அடுத்த ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னா 78%. ஸோ 50, 62, 78 இது மூணுமே பிரேக் பண்ணலப்பா அப்படின்னா 78 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு நேராக அடுத்தது வந்து 100% போகும். அதுக்கப்புறம் 127, 162, அப்புறம் 262, 424%. இப்போ ஒவ்வொரு லெவலாக இது பிரேக் பண்ணிக்கிட்டே போகும். அப்போ இதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ராபபிலிட்டியை பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டு எந்த டைரக்ஷனில் போகுது, எவ்வளோ ரேஞ்சுக்கு போகும். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே ஏறும், 100 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கும். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் மேலே ஏறும், 200 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கும். ஆனால் சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா 300, 400 பாயிண்ட் ஏறும் இறங்கும். அப்போ நம்ம போயிட்டு சென்செக்ஸை வச்சுக்கிட்டு 300 பாயிண்ட் ஏறுதுன்னு நீங்கள் நிஃப்டியில் உட்காந்துக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறுனதுன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் அட் தி மணியில் இருந்தீங்கன்னா மட்டும்தான். இந்தி மணியில் எடுத்தீங்கன்னா கிடைக்காது. அவுட் ஆஃப் தி மணியில் எடுத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் ஏறினதுன்னா உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும் மேக்ஸிமம். ஸோ இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது. அட் தி மணியில் எடுக்கணுமா, இந்தி மணியில் எடுக்கணுமா, அவுட் ஆஃப் தி மணியில் எடுக்கணுமா, இதெல்லாம் நீங்கள் ப்ராபபிலிட்டி எல்லாம் பார்க்கலாம். அப்போ இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்டான கீ ரோல் என்ன ப்ளே பண்ணுதுன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை தான் சொல்லுது. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு லெவலை பிரேக் பண்ணோன்னே ஃபாஸ்ட்டாக அடுத்த லெவல் நோக்கி மூவ் ஆகும். ஸோ இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறப்பையோ, எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறப்பையோ, இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிவோட் லைன் இருக்குது, மேலே இருக்குது, கீழே எஸ்டர்டே லோக்கு கேண்டில் வைக்கிது அப்படின்னா எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண முடியல, நேத்தோட மார்க்கெட்டை பிரேக் பண்ண முடியல கீழே அப்படின்னா இந்த மார்க்கெட் திருப்பி மேலே போகும். மேலே போகிறப்ப பிவோட் இஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா பிவோட்டு மேலே இருக்கிறதுனால இங்கேருந்து மார்க்கெட்டு பிவோட் நோக்கி வரும். அப்போ எஸ்டர்டே லோலேருந்து இன்னைக்கு பிவோட் லைன் எஸ்டர்டே ஹை லோ க்ளோஸ் டிவைடட் பை 3 வர்ற வேல்யூவை இவ்வளோ தூரம் வரும். இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட் தேவைப்படுது அப்படின்னா எஸ்டர்டே லோலேருந்து பிவோட்டு போகிறதுக்கு 100 பாயிண்ட் தேவைப்படுது. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக பிவோட்டில் போய் அடிக்கிறப்ப அவங்க எம்டி சார்ட்டை வச்சுருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று இண்டிகேட்டரை வச்சுருப்பாங்க. ஒரு 5-6 கேண்டில் ஏறி ஒரு 70 பாயிண்ட் 50 பாயிண்ட் ஏறினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புத்தி வேலை செய்யும். அங்கே போயிட்டு பை எடுப்பாங்க. அது என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸில் போய் தட்டிட்டு கீழே வரும். நான் எடுத்தால் மட்டும் மார்க்கெட் கீழே இறங்கிறது அப்படிம்பாங்க. அப்போ கீழே மார்க்கெட் இறங்கணும்னா எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி தான் வரும். அப்போ மேல் நோக்கி வரப்ப ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் இது போகும். ஸோ அது ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கீழேருந்து மேலே போகிறப்ப பிவோட் இஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ், மேலேருந்து கீழே வர்றப்ப பிவோட் இஸ் ஏ சப்போர்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ R1, R2, R3க்கு போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, S1, S2, S3க்கு போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, இந்த மேக்ஸ் கால்குலேஷனை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே போதும், ஒரு நல்ல ட்ரேடராக இருக்கலாம். சார் அதே மாதிரி இப்போ ட்ரேடிங் பண்ணணும்னாலே கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிரீக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதை வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. உண்மையிலேயே ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த கிரீக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சார்? கிரீக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அது வந்து எக்ஸ்பைரி டேக்கு மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். எல்லா நாளுமே வந்து ஒர்க் ஆகாது. இப்போ காமா வந்து 0.04 இல்லை 0.5 இருக்கிறப்ப டெல்டா வேல்யூ வந்து பயங்கரமாக மாறும். 0.45க்கு மேலே இருந்ததுன்னா அந்த இடத்துல ட்ரேடு வந்து பயங்கரமாக ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து நிறையா இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் போய் எடுத்தீங்க அப்படின்னா செல்லருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து டிகே நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ செல்லருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்குறப்ப காமா வேல்யூ வந்து எபோவ் 0.05க்கு மேலே இருக்கிறப்பையும் டெல்டாவோட வேல்யூ 0.45க்கு மேலே 5ஆக இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். அது எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகாது.
எப்பெல்லாம் நியர் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் இது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ எல்லா நாலேஜும் நீங்கள் எவ்வளோ வால்யூம் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதில் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறப்ப தான் அது வந்து 0 to ஹீரோ கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயங்கர பூம் ஆகும். சென்செக்ஸில் 20 ரூபா இருக்கிறது 200 ரூபாய்க்கு போகும். 200 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 0க்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் ட்ரேடில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ சாதாரணமாக எந்த இடத்துக்கிட்ட வீக்காக இருக்குன்னா செல்லர்ஸுக்கு போகலாம். டெல்டா வேல்யூ வீக்காக இருக்குது, காமா வேல்யூ வீக்காக இருக்குன்னா செல்லர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. டெல்டா வேல்யூ அதிகமாக இருக்குது, காமா வேல்யூ அதிகமாக இருக்குன்னா பையர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஓகே சார். அண்ட் ஆல்சோ வந்து விக்ஸ் பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்தியாவோட விக்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்குது? ஸோ இப்போ விக்ஸ் வந்து ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியும் நம்ம மாற்றுமா? எப்படி அதை வந்து கையாளாக? ஒன்றும் இல்லை, இந்தியா விக்ஸுங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9.52 அப்படின்னு இருக்குன்னா இன்னைக்கோட நிஃப்டியோட ப்ரைஸ் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸோ 52 வீக்ஸை வந்து இந்தியா விக்ஸோட ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும். அப்போ வீக்லி மூமெண்ட், மந்த்லி மூமெண்ட், இயர்லி மூமெண்ட் அண்ட் டெய்லி மார்க்கெட் மூமெண்ட் அப்சைடு போச்சுன்னா இந்த அளவுக்கு இருக்கும், டவுன் சைடு போச்சுன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் யூடியூபரில் சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை இந்த 26,000 போய் அடிக்கும் இந்த இயர் எண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து விக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 52 வீக்ஸை கால்குலேட் பண்ணி இயர்லி மூமெண்ட் எவ்வளோ இருக்கும், ஸோ டெய்லி மூமெண்ட் எவ்வளோ இருக்கும், வீக்லி மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்கொயர் ரூட் கால்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் வேணும்னா நான் தர்றேன். நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கால்குலேஷனோட தரேன், டிஸ்பிளேயோட தரேன். இல்லைன்னா டிஸ்பிளேயில் நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி வந்து டெய்லி மூமெண்ட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஏன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து பிவோட்டை கால்குலேட் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்தியா விக்ஸை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுவும் ஒரு நிறைய இன்வெஸ்டர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்ப்பாங்க நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கான்ட்ராக்ட் வாங்கி வச்சுருக்கேன், ஸோ நான் என்ன பண்ணணும். ஸோ விக்ஸை பேஸ் பண்ணி இந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகும், நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகும், எப்போ எல்லாம் நம்ம போயிட்டு ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு இந்தியா விக்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடராக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பிவோட் கால்குலேஷனை வச்சுக்கிட்டே நீங்கள் ட்ரேடு பண்ணலாம். சார் இப்போ லெவல் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறதுல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்னென்ன மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க சார்? ரீட்டைலர் ட்ரேடர் வந்து என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து லெவல் பேஸ்டு பண்ணுறாங்கன்னா, இவங்களாம் ஒரு லெவலை பிரேக் பண்ணாததுக்கு முன்னாடியே இதை பிரேக் பண்ணிட்டணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, எப்படி இதை சொல்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி சொல்லிட்டேன்ல, 76%, 33% ப்ராபபிலிட்டி சொல்லியிருக்கேன். இப்போ 76% ப்ராபபிலிட்டி போய் ரீச் ஆயிடுச்சு. 76% ப்ராபபிலிட்டியை போய் ரீச் ஆனோடனே இவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் வரும், மார்க்கெட் ஒன்றும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பை எடுப்பாங்க. ஆனால் அது அங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும். ஸோ அப்போ அதை பிரேக் பண்ணி காமிச்சு ஒரு ஸ்ட்ரென்த்தான கேண்டில் வச்சதுன்னா நீங்கள் R2க்கு போகலாம். அப்போ மேலே பிபுனாசி லெவல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரேட் எடுத்தாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகும்னா, நான் எடுக்கிற ட்ரேடெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ரீசன் என்னன்னா, இந்த ப்ராபபிலிட்டியை புரிஞ்சுக்கணும், ப்ராபபிலிட்டியை தெரிஞ்சுக்கணும், அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். அது ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கே பண்ண முடியும். நான் எதுவும் வரமாட்டேன், காலைல எழுந்திரிச்சோன்னே போப்பேன், 2 கேண்டில் க்ரீன் விழுந்துதா போயிட்டு பை அடிக்கிறது, 2 கேண்டில் ரெட்டு விழுந்துதா போய் செல் அடிக்கிறது அப்படின்னா நிறைய ரீட்டைலர் வந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நான் ஒர்க் ஷாப்பு கண்டக்ட் பண்ணுறப்ப எல்லாரும் கேட்குறது வந்து என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே எடுக்கணும். அவங்க மைண்ட் செட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, நான் எங்கே போய் என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு இண்டிகேட்டரை போட்டு ஒரு பை வந்தால் வாங்கிடணும், செல் வந்தால் வித்தரணும், இல்லை செல் வந்தால் புட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வப்படுறாங்களோ அந்தளவுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபியர் இல்லாமல் போகும். அந்த கால்குலேஷன் ஒரு ட்ரேட் எடுக்கிறப்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த ட்ரேடு நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, இந்த ட்ரேடு நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த ஃபியரில் தான் நிறைய பேர் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபெயிலியருக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஃபியர் மட்டும்தான். நான் எடுக்கிற ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆகணும்னு ஃபைட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அந்த பயத்திலேயே வந்து ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 2 ரீசனால் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து
என்ன சொல்கிறது, செபியே சொல்லுதில்ல 90% பீப்புள் லூசிங் தி மணி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த மேக்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப உங்கள் ஜேர்னியில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த நீங்கள் இண்டிகேட்டர் எது வேணாலும் நீங்கள் போடுங்க. பட் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படித்து பாருங்கள். அங்கே என்ன ஃபார்முலா வந்து இம்ப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். எல்லா இண்டிகேட்டருமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல தான் இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் சக்ஸஸ் ட்ரேட் இருக்குது. சூப்பர் சார். ஸோ லெவல் பேஸ்டு ட்ரேடிங்னா என்ன, அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுன்னு ரொம்ப கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ ரமேஷ். அண்ட் ஆடியன்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீபு யூடியூப் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.